நான் இன்றைக்கி கற்றுத்தர போகிற ஆப் என்ன ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போது ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு மேக் ஐடி இருக்கும். எப்படி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நேம் இருக்குதோ, அதே மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு நேம் இருக்குது. அதுதான் வந்து மேக் ஐடி. மிஷின் ஆக்சஸிங் கோடுன்னு பேர். ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு வச்சு தான் வந்து இந்த மிஷினில் இந்த செல்லுலேருந்து இந்த ஃபோன் போயிருக்குன்றதை வந்து ட்ராக் பண்ணுறாங்க. அந்த கோடை எப்படி வந்து நான் சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். இதில் ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். மேக் ஐடி சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆப் தான் வந்து நல்லாயிருக்கு. மற்ற ஆப் வந்து கிளிக் பண்ணேன்னா அது வந்து ஒன்ஸு நான் உங்களோட மேக் ஐடி சேஞ்ச் பண்ணுது, பின்னாடி உங்கள் பழைய மேக் ஐடி வந்து செட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது நான் மேக் ஐடி எங்கே உங்கள் ஃபோனில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு காட்டுறேன். செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் கீழே வந்தீங்கன்னா அபவுட் ஃபோன் இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்டேட்டஸ் போங்க. ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மேக் அட்ரஸ். இந்த என்னோடய மேக் அட்ரஸ் பாருங்கள், ஏஏல ஆரம்பித்து ஏஏல முடிஞ்சிருக்கு. இப்போ இதை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இது கிளிக் பண்ணிவிட்டு இப்போது ஜென்ரேட் ரேண்டம் மேக் அப்படின்னு கொடுத்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு மேக் ஐடி வரும். இப்போ பாருங்கள், ஏஏல ஆரம்பித்து A0ல் முடிஞ்சிருக்கு. இந்த மேக் ஐடி நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்ளை நியூ மேக் சேஞ்ச். உங்கள் மேக் ஐடி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. திரும்பி அங்கே போங்க, செட்டிங்ஸ் போங்க. லாஸ்ட் அபவுட் ஃபோன் போங்க. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஏஏல ஆரம்பித்து ஏஏல முடிஞ்சுது ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஏஏல ஆரம்பித்து A0ல் முடியுது. இப்படி வந்து மேக் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிடலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஏதாவது உங்கள் செல்லை ரீஸ்டார்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நியூ மேக் ஒவ்வொரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிறவங்கிறது டிக் பண்ணி இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணி நீங்கள் அது க்ரியேட் பண்ணிக்கலாம்.